சற்று முன் வந்த ஒரு மிக முக்கியமான தகவலை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அதாவது அதிமுகவின் பொதுக்குழு வழக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு முழுமையாக பார்க்கலாம் வாங்க. அதிமுகவின் பொதுக்குழு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வத்தால் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டதுங்க. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கெல்லாம் தொடுத்தாருங்க. அதாவது அதிமுகவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா தன்னை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது என்னிடம் வந்து எந்த ஒரு அனுமதி எனக்கு எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் என்னை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. இதற்கு எனக்கு உரிய இழப்பீடு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இல்லை அப்படின்னா கட்சியோட பதவிகள் ஏதாவது ஒன்று வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய போராட்டங்களை பண்ணிட்டாருங்க. அதாவது சட்ட போராட்டங்கள் இது 10வது தடவைங்க அவருக்கு. ஏன்னா அவர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னா, அவரோட மகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவால் மட்டும்தாங்க கொடுக்க முடியும். அதனால தான் அவர் பாடுபட்டு இருக்கார். தற்போது அவருக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. யார் அவர்கள் அப்படின்னா, ஒருத்த நாட்டோட சிங்கம் வைத்திலிங்கம், அப்புறம் பண்ருட்டி ராமச்சந்திரன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் புகழேந்தி, அதுக்கப்புறம் அவ்வளோதான் பெரிய ஜேடிசி பிரபாகரன். இவர்களை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் அணியில் பெரிய தலைவர்கள் அப்படின்னு யாருமே கிடையாதுங்க. என்ன செய்யறது அப்படின்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கமுக்கும் ஒரு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் ஃபண்டு ஒதுக்குறது, எங்கே மாநாடு போடுறது, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் அவர் பார்த்துக்குவார். ஆனால் பன்னீர்செல்வம் அப்படின்னா பன்னீர்செல்வம் அவர் வீட்டுக்கு மட்டும்தான் செயல்படுவார், மற்ற யாருக்கும் செயல்பட மாட்டார் அப்படின்னு அவங்களோட தொகுதி மக்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் எப்பயாவது ஒரு வீடு தான், வருடத்திற்கு ஒரு முறை தான் தொகுதிக்கு வருவார், மற்ற டைமில் எங்கே இருப்பார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினீங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தொண்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு வராருங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி தொண்டர்களை 2 கோடி தொண்டர்களாக மாற்றுவதே தன்னுடைய லட்சியம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவருக்கும் கொஞ்சம் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லைங்க, கால்வலி ப்ளஸ் வந்து முதுகு தண்டு வலியெல்லாம் இருக்கிறதுனால அமெரிக்காவில் போயிட்டு கொஞ்சம் ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு கட்சி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியோடய ஓடிட்டு இருக்காருங்க. தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா திமுகலேருந்து நிறைய பேர் வந்து சேர்றாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவின் அமைச்சரோட மருமகனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்றாரு. பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, கவுன்சிலர்களும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் சேர்றாங்க. அதுக்கப்புறம் தேமுதிக கட்சி வந்து பார்த்திங்கன்னா கட்சி இல்லாத காரணத்தால் அதுலேருந்து நிறைய பேர் வராங்க. திருவெற்றிலூர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா பாமக தேமுதிகலேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரோடு பகுதியில் மதிமுகவோட மாநிலங்களவை தலைவரே தட்டி தூக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே மிக முக்கியமான கட்சிகளில் இருக்கிற முக்கியமான தலைவர்களையே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய கட்சியில் வந்து இணைச்சிட்டு இருக்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொதுச் செயலாளராக என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நியமனம் பண்ணாங்களோ பொதுக்குழுவை கூட்டி, அன்னையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்காக உழைத்திருக்கா. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார், அதுக்கு முன்னாடி பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக இருந்தார். இருவரும் ஒன்றாக தாங்க பயணித்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ செல்வாக்கு, பன்னீர்செல்வத்துக்கு ஏன் இவ்வளோ செல்வாக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவன் முதலமைச்சராக இருக்கக்குள்ள நிறைய நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரு, நிறைய உதவி பண்ணியிருக்காருங்க, நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதனால தான் மக்கள் மனதில் வந்து பார்த்திங்கன்னா என்று நிலைத்து நிற்கும் எம்ஜிஆர் போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய இடத்தை பிடிச்சு வச்சுருக்காரு. ஆனால் ஓபிஎஸ் அப்படியெல்லாம் இல்லைங்க, அவரோட குடும்பத்துக்காக மட்டுமே பாடுபடுறவர் அப்படின்ட்டு அவங்க தொகுதி மக்களே ஒரு செய்திகளை கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூஸ்லாம் போக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா துணைத் தலைவர் அப்புறம் அந்த மாதிரி பதவிகளில் இருந்ததுனால ஓபிஎஸ் கம்முன்னு இருந்துட்டாருங்க. ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா தன்னை விட்டு வெளியே போனது பிறகு அதுக்கப்புறம் உடனே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட பெரிய தலைவர் நாம தான் அதிமுக அப்படின்ற மாதிரி உருவாக்க பார்க்குறாரு. ஒற்றை தலைமையில் தான் அதிமுக இருக்கணும், இரட்டை தலைமையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்ட சண்டையை விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இப்போ கோயில் போல் புனிதமாக இப்போ மதிக்கிற அந்த கட்சி அலுவலகத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சேரு டெஸ்க்கு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிடுறாங்க ஓபிஎஸ் அணியினர். அதுக்கப்புறம் அங்கேருந்து மிக முக்கியமான பென்ட்ரைவுகள் டிஸ்கெல்லாம் எல்லாமே கைப்பற்றிட்டு போயிடுறாங்க. உடனே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட மக்களவை எம்பியான நம்ம சிவி சண்முகம் கோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்க்கிறார். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட ஆதரவாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கொடுத்துட்றா. உடனே வந்து பார்த்திங்கன்னா இதையெல்லாம்
கேட்டு உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியுது. அதுக்குள்ளே பன்னீர்செல்வம் எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துன்னு போய் நீதிபதிக்கிட்ட ஒப்படைச்சிடுறாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்தில மாவட்ட செயலாளர்கள் மீட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் தரப்புல கூட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய கலவரமே ஆகுதுங்க. அதாவது ஓபிஎஸ் வந்து அதிமுக விட்டு நீக்காச்சு. அவர் எங்களோட கட்சி, சின்னம் ஆகியவற்றையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக மாவட்ட சாரி ஓபிஎஸோட மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ்ஸால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்த புகழேந்தி, அப்புறம் வைத்திலிங்கத்தெல்லாம் அடிக்க பயிர்றாங்க நம்ம அதிமுகவின் தொண்டர்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அந்த கட்சி கொடி பேனர்கள்லாம் அவர்களையே கழட்டி வச்சுருக்காங்க. யார் ஒட்டினாங்க அப்படின்னா, அவங்களையே அந்த இதை எல்லாமே கழட்டணும் அப்படின்ற மாதிரி கழட்ட வச்சுருக்கிறாங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு எல்லாமே வழிவகையாக தான் வந்து பார்த்திங்கன்னா, சட்ட போராட்டங்களை கையில் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம பன்னீர்செல்வம். இந்த சட்ட போராட்டங்கள் எங்கே போய் முடியுது அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 சட்ட போராட்டங்களை கையில் எடுத்திருக்காங்க பன்னீர்செல்வம். இது வந்து இறுதி முடிவாக தான் இருக்கும். பன்னீர்செல்வம் இந்த இதில் கிட்டத்தட்ட அந்த 10 முடிவுகளிலுமே எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பன்னீர்செல்வம் வெற்றி பெறலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, அவர் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சட்ட போராட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுக்க முடியாது. அவரோட வாய்ப்பு அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. ஆனால் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி. அவர் வந்து பார்த்திங்கன்னா சட்ட போராட்டத்தில் தோல்வி அடைஞ்சிட்டார் அப்படின்னா, அவரால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா திருப்பின்னு தூக்கிட்டு போக முடியுங்க. மீண்டும் நம்ம பன்னீர்செல்வத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் பொதுச்செயலாளர் பதவி அவருக்கு போனதுனாலுமே அதை வாங்க முடியுங்க. இதுக்கெல்லாம் நம்ம வெற்றி பெறலை அப்படி இந்த கேஸில் வந்து வெற்றி வரலை அப்படின்னாலுமே, வெற்றி பெறதுக்கு ஓபிஎஸ்க்கு இன்னொரு வழி என்ன அப்படின்னா, சசிகலா ப்ளஸ் டிடிவி தினகரன் இவர்களை அணுகுனா கண்டிப்பாக அவருக்கு வெற்றி கிடைக்கணும், அவருக்கு நல்லாவே தெரியுங்க. இதனால் சசிகலா டிடிவி தினகரனோட திடீர் சந்திப்பு நடத்தியிருந்தாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கத்துக்கு பிடிக்கல, மிக முக்கியமான நிர்வாகிகளுக்கும் பிடிக்கலைங்க, அதாவது ஓபிஎஸ் அணியில் இருந்தவங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, தலைவன் எங்கேயோ அங்கேயே தான் தொண்டணும் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் போன பின்னாடி எல்லா அமைச்சர்களும் போயிட்டாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் வந்து வைத்திலிங்கோட மகன் கல்யாணத்து கூட வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன்லாம் அழைச்சிருந்தார் வைத்திலிங்கம். அப்புறம் அவன் சின்னம்மாவுக்கும் அழைப்பதற்கு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கலாம் சின்னம்மாவா அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் நினச்சிருந்தாங்க. ஆனால் ஓபிஎஸ்க்கும் சின்னம்மாவுக்கும் ஏற்கனவே பழைய பகை இருக்கிற காரணத்தால் இல்லை முடியாது, எனக்கும் ஓபிஎஸ்க்கும் பல பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து ஒற்றை தலைமையில் வர ஆட்சியை கடைபிடிப்போம், எங்களுக்கு ஒற்றை தலைமை தான் ஆசை அப்படின்ற மாதிரி சின்னம்மா சொன்னதாகவும் செய்திகள் வந்திருக்குங்க. இதனால் என்ன வேணாலும் நடக்கலாம், அது மாதிரி இருக்குங்க. ஏன்னா வெற்றி வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாங்க இருக்குது. வெற்றி 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 எடப்பாடி பழனிசாமிக்கே வெற்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்து உங்களுக்கு செய்தியாக நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.